ஸோ தொப்புள் கொடி சுற்றுறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கவே வேண்டாம். ஸோ அப்போ பாப்பா வந்து அந்த நஞ்சு கொடியிலேருந்து இணைஞ்சு அந்த கேவிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அது உடம்ப சுற்றும், அந்த தொப்புள் கொடி அது கழுத்தை சுற்றும், அது கையை சுற்றும், எல்லா இடத்துலையும் அது சுற்றும். திரும்ப அதுவே வந்து திரும்ப வேறு பொசிஷன் போகும்போது அதுவே ரிமூவ் ஆகிடும். ஃபுல்லாக பிளட்டு போயிட்டே இருக்கும். பேபிக்கு போகிற ரத்தம், அதனால பேபிகிட்டேருந்து வர ரத்தம். ஸோ அப்படி இருக்கப்ப அட் எனி டைம் அது கழுத்தை வந்து இருக்கவே இருக்காது. வேக்யூம்னு சொல்கிறது. ஸோ அதை வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே புல் பண்ணி எடுத்தா 1 2 3 4ன்னு 10 தடவை அந்த பாப்பா கழுத்தில் கொடி சுற்றிருக்கு. ட்ரூ நாட்டுன்னு சொல்லுவோம். அந்த கொடி வந்து அப்படியே நாட்டாக விடுறது ரொம்ப ரேர். அப்படி ஆனால் தான் பேபியை வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அவங்க அப்பியரன்ஸ் கூட ரொம்ப சேஞ்சஸ் ஆகும்ல மேம். இந்த அவேர்னஸ் நம்ம இந்தியன் லேடிஸ்ட்ட 1 in 100 தான் வந்து அந்த அவேர்னஸே இருக்குது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மேம் அடுத்ததான் வந்து இப்போ குழந்தைக்கு தொப்புள் கொடி சுத்துறது, அதே மாதிரி அந்த நஞ்சு கொடி இறக்கம், இது எல்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு மேம். அதுக்கான காரணங்கள் என்ன? அதனால அவங்க பேபியோட அம்மாக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்னவா இருக்கும்? ஸோ தொப்புள் கொடி சுற்றுறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கவே வேண்டாம். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, வயிறு வந்து ஒரு கேவிட்டி, கர்ப்பப்பைக்குள்ளே பாப்பா இருக்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. நஞ்சு கொடி இருக்குது. நஞ்சு கொடியிலேருந்து ஒரு டியூப் மாதிரி வருது, ஒரு ஒயர் டியூப் மாதிரி வருது. நம்ம தண்ணி விடுறோம்ல, அது மாதிரி பெரிய திக்கு டியூப் மாதிரி இருக்கும். அது வந்து பாப்பாவோட தொப்புளோட கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ பாப்பா வந்து அந்த நஞ்சு கொடியிலேருந்து இணைஞ்சு அந்த கேவிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அது உடம்ப சுற்றும், அந்த தொப்புள் கொடி அது கழுத்தை சுற்றும், அது கையை சுற்றும், எல்லா இடத்துலையும் அது சுற்றும். திரும்ப அதுவே வந்து திரும்ப வேறு பொசிஷன் போகும்போது அதுவே ரிமூவ் ஆகிடும். பட் இப்போ வந்து நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது கிளியராக தெரியும் எந்த இடத்துல நெஞ்சு கொடி இருக்குது பாப்பாவோட பாடியில். நான் ஸ்கேன் பண்ணுறப்ப மேபி கையில் சுற்றி இருக்கலாம், இல்லைனா கழுத்து பக்கத்தில் இருக்கலாம், இல்லை கழுத்தில் சுற்றி இருக்கலாம். பட் என்னன்னா, அட் எனி டைம் அந்த குழாயில் என்ன இருக்கும், நெஞ்சு கொடி அந்த தொப்புள் கொடியில் என்ன இருக்கும் அப்படின்னா ரத்த குழாய்கள் இருக்கும். ஃபுல்லாக பிளட்டு போயிட்டே இருக்கும். பேபிக்கு போகிற ரத்தம், அதனால பேபிகிட்டேருந்து வர ரத்தம் ரெண்டுமே அதில் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அட் எனி டைம் அது கழுத்தை வந்து இருக்கவே இருக்காது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மதருக்கு 10 டைம்ஸ் கழுத்தில் நஞ்சுக்குறி அந்த பேபிக்கு வந்து சுற்றி இருந்துச்சு. ஆனால் நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. அது என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி, செகண்ட் நார்மல்ன்றதுனால மேக்ஸிமம் நார்மல் தான் ஆகும். அந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தலை இறங்கி வரமாட்டேது. எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தலை இறங்கவே இல்லை. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்களும். அப்போ சில சேஞ்சஸ் வரும் இதில். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம், சரி என்ன பண்ணலாம், சிசேரியன் பண்ணலாமா, இல்லை இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சே பாப்பா, இதுக்காக போய் இப்போ லாஸ்ட் மினிட்ல போய் சிசேரியன் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கிவி கப்புன்னு சொல்லுவோம், அது மாதிரி அதை வச்சு அப்படியே ஜஸ்ட் லிஃப்ட் அவுட்னு சொல்கிறது, ஜஸ்ட் அதை வேக்யூம்னு சொல்கிறது, ஃபோர்செப்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆயுதம் போட்டு எடுக்கிறது. ஸோ அதை வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே புல் பண்ணி எடுத்தா 1 2 3 4ன்னு 10 தடவை அந்த பாப்பா கழுத்தில் கொடி சுற்றிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுமே அழகாக அது பாட்டுக்கு அழுதுட்டு நல்லா தான் இருந்துச்சு பேபி. ஸோ அதனால் கொடி சுற்றிருக்குன்னு ஸ்கேனில் வந்துச்சு. ஸ்கேனில் தான் தெரியும் கொடி சுற்றினதுன்றது. அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ரியலாக ட்ரூ நாட்டுன்னு சொல்லுவோம். அந்த கொடி வந்து அப்படியே நாட்டாக விடுறது ரொம்ப ரேர். அப்படி ஆனால் தான் பேபியை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு நஞ்சு கொடியே கீழே இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை இப்படி இருக்குது, ஒரு பியர் ஷேப்னு வச்சுக்கோங்க, ஒரு பியர்ஸ் மாதிரி இருக்குன்னா கீழ்ப்பகுதி கர்ப்பவாய் அதுதான் ஓப்பன் ஆகும், அது வழியாக டெலிவரி ஆகும். அந்த இடத்துல நஞ்சு கொடி உட்காந்துருச்சுன்னா அப்போ கர்ப்பவாய் விரியும் போது என்ன ஆகும், ப்ளீடிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம், இல்லைனா தாழ்நிலை நெஞ்சுக்கொடின்னு சொல்கிறது. யூஸ்வலாக பேபி வளர வளர நெஞ்சுக்கொடி நகர்ந்துட்டே போயிடும். பாப்பா வளர பாப்பா கூடயே அதுவும் நகர்ந்து போயிடும். பட் ஒரு சிலருக்கு கீழே அப்படியே நின்றுடும். அவங்களுக்கு தான் பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்கிறது. இந்த நஞ்சுக்கொடி கீழே இருக்குது, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே இது மாதிரி இருக்குது, மேலே நகரவே இல்லை, அப்படியே இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க குறைச்சிக்கணும். மேக்ஸிமம் ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி ப்ளீடிங் ஆச்சுன்னா உடனே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு நம்ம 9ஆம் மாதம் கிட்டக்க எடுத்துகிட்டு போக முடியுமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சிசேரியனில் தான் அவங்களுக்கு டெலிவரி ஆகும். ஏன்னா கர்ப்பவாய் விரிஞ்சா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சிசேரியன் டெலிவரி ஆகும். மேம் அடுத்ததான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தையோட அம்மா மென்டலி ஃபிசிக்கலி நிறைய விஷயங்களை கோன் த்ரூ பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் போயிடும் மேம்.
அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறிடும், மென்டலி நிறைய தூக்கம் இருக்காது. ஸோ அவங்கள அதுல இருந்து ஓவர் கம் பண்ண வைக்கிறதுக்காகவும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்காகவும் உங்க டிப்ஸ் என்ன? அந்த பாப்பாவோட மூஞ்சி பாத்துக்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த ரத்தினமேனு பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இட்ஸ் அச்சீவ்மெண்ட். ஒரு ஒரு மனிதனுக்கு, ஒரு லேடிக்கு இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். ஒரு பேபி ஃபார் 9 months, அதுக்கப்புறம் அதை டெலிவரி பண்ணி அந்த பேபியை பார்க்குறப்ப இன்னொரு ஹியூமன் பீயிங், ஃபுல்லாக நம்ம உடம்புலயே ஃபார்ம் ஆன ஹியூமன் பீயிங். அதுக்கு கிட்னிலேருந்து பிரெயின்லேருந்து எல்லாமே நம்ம பிளட்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் வச்சு தானே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் எனி லேடி ஆக்சுவலாக. இப்போ ஜென்ரலாகவே நமக்கு இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருச்சலாம் அப்படியே கழுத்து நெரிக்கலாம், வளர்க்கணும், கோபம் வரும் நமக்கு. ஆனால் இந்த பேபி மட்டும் என்ன படுத்தினாலும் அது மேலே கோபமே வராது. அதுதான் மனிதனுடைய அந்த இயல்பு. வாமிட்டிங்காக நம்மளை அப்படி படுத்தியிருக்கோம், தூங்க விடாது, நமக்கு இந்த பக்கம் திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது, அதுவும் 9th monthல நடக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அந்த பேபியை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே மறந்து போயிடும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதை வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பொருளாக அதை பார்த்து நம்ம கொஞ்சம் தான் நமக்கு வந்து தோணும். ஃபர்தராக அதை எப்படி பாதுகாப்புறது, அந்த குழந்தைக்கு என்ன கம்ஃபர்டபுளாக வைக்கிறது, அந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் வந்து போகும். ஸோ பட் அதனால தான் வி ஆர் ஓவர் கம்மிங். அந்த எந்த அளவுக்கு உடம்புல வீக்னஸ் வந்தாலும், டெலிவரியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அதுக்கப்புறமும் குழந்தை பிறந்த பிறகும் தூக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 2 months வரைக்கும் பேபிஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கோம், இல்லை தூங்கிட்டு இருந்தாலுமே நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பல சேலஞ்சஸ் இருந்தால் கூட ஒரு தாயால் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? இட்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த பேபியை பார்க்குறப்ப ஒரு அந்த தாய்க்கு அபரிமிதமான ஒரு பாசம் வரதான் செய்யும். அதில் தான் ஷி ஓவர் கம்ஸ் எவ்ரி திங். இந்த ப்ரெக்னென்சி ப்ளூஸ் வருது, எத்தனையோ பேருக்கு டிப்ரெஷன். ஸோ ஒரு சப்போர்ட் வேணும். அது யாருக்கு இது அதிகமாக பிரச்சனை வரும் அப்படின்னா, சப்போர்ட்டே இல்லை, அவங்களுக்கு ஒரு டயர்டாக இருக்கப்போ கூட பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. பர்டிகுலர்லி பேபியை பார்த்துக்கணுன்னு தான் எல்லா மாதிரி நினைப்பாங்க, தன்னையை பார்க்கணுன்னு கூட நினைக்க மாட்டாங்க. ரொம்ப முடியாதப்ப பேபி யாராவது கேர் பண்ணணும், பேபிக்கு வந்து என்ன வேணுமோ அதை செய்யணும். அந்த ஹெல்ப்பு நல்லா இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்ப் இருக்குது, இல்லை இவங்களுக்கு முடியாதப்ப இவங்களுக்கு யாராவது ஃபுட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுவே அந்த மதரை வந்து எல்லாத்துலேருந்து வெளில கொண்டு வந்துடும். அதனால தான் நம்ம வீடுகளெல்லாம் மதர் வீட்டுக்கு அனுப்புறது பிரசவத்தப்ப. அந்த 2 months 3 months அவங்க வீட்டில் இருந்து நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறப்ப ஷி வில் ஃபீல் வெரி குட். அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. அந்த ப்ரெக்னென்சி ப்ளூஸ் எல்லாத்துலேருந்து வெளில வந்துடுவாங்க. ஏன்னா நார்மலாகவே டெலிவரி ஆன பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே போகும், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கீழே போகிறப்ப டெஃபினட்டாக இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமாக ப்ரெக்னென்சி ப்ளூஸ்ன்னு சொல்ல ஒரு டிப்ரெஷன் மாதிரி அப்படியே போவாங்க. பட் யூஸ்வலாக எல்லாருமே வெளில வந்துடுவாங்க. மேம் அது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அவங்க அப்பியரன்ஸ் கூட ரொம்ப சேஞ்சஸ் ஆகும்ல மேம். ஸோ அவங்களோட வெயிட் லூஸ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? ஸோ இது ஆக்சுவலாக நல்ல கொஸ்டின். இந்த அவேர்னஸ் நம்ம இந்தியன் லேடிஸ்ட்ட மேபி 1 in 100 தான் வந்து அந்த அவேர்னஸே இருக்குது. நம்ம வந்து திரும்ப நம்ம பழைய உருவத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே 100ல் ஒருத்தருக்கு தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் இது ஓகே, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஆஃப்டர் பிரெக்னன்சி இப்படிதான் இருக்கும், இந்த உருவம் எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. இதை கட்டாயமா மாத்தணும் அந்த பெண்கள். அதை மாத்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குரிய வழிகளை வந்து தேடிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 21 வயசு 22 வயசு ஒரே ஒரு பாப்பா தான் பிறந்திருக்கும். அந்த பிரெக்னன்சில நல்லா வெயிட் போட்டிருப்பாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே கிளினிக்கே நைட்டில தான் வருவாங்க. எந்த ட்ரெஸ்ஸுமே பத்த மாட்டேங்குது மேடம், நைட்டியே போட்டோன்ட்டு. நான் பல பெண்கள் சொல்லுவேன், நீ 22 வயசு தானமா ஆகுது, ஏம்மா இப்படி இந்த மாதிரி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோ. இப்பயும் நான் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே திடீர்னு எப்படி இவ்வளோ ஓல்டான நீ இல்லையா? 2 months முன்னாடி நாங்கள் ஈவன் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக, அதுவும் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, பூவெல்லாம் தைச்சி விட்டு நல்லா கிளினிக் வரும்போதே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே அழகாக அதை ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. டெலிவரி ஆன பிறகு பார்த்தா அவ்வளோதான், அப்படியே தலைவரி கோலமாக வருவாங்க, தலை கூட சீவாமல். யாருமே வந்து அந்த அளவுக்கு மதரை வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாது பாவம், அப்படியே வரும். ஸோ அப்போ நானா எல்லாருக்குமே சொல்லி அனுப்புறது, ஓகே ஃபஸ்ட்டு ஒரு 1 year வரைக்கும் கூட யூ கேன் டேக் யுவர் டைம். அந்த 1 year ஃபீடிங் டைம், தூக்கம் இருக்காது, கஷ்டமாக இருக்கும், அது கூட ஓகே. ஏன்னா 1 year ஃபீட் பண்ணுறப்ப பசியும் அதிகமாக இருக்கும், டயட் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா 1 year யூ டேக் யுவர் டைம். ஆனால் இந்த 1 yearல வெயிட் ஏறக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வெயிட் ஏறினமோ நமக்கு ஒர்க்கு அதிகமாகிட்டே தான் போகும், வெயிட்டை குறைக்கிற ஒர்க்கு. ஸோ ப்ரெக்னென்சிலையும் பார்த்தீங்கன்னா 10 to 12 kgs அவ்வளோதான் வெயிட் கெயின் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சில பேர் 20 கிலோ 25 கிலோ. அப்போ அதுக்கப்புறம் எப்படி குறைக்கிறது 25 கிலோவை? அது எவ்வளோ, 1 வருஷம் ஒர்க் அது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வெயிட் ரிடக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா கவனம் வந்து அவங்களுக்கு தான் மேலேயோ தான் உருவத்து மேலேயோ எதுலேயுமே இருக்காது.
எல்லாருக்கும் அது பேபி மேலே தான் இருக்கும். நிறைய பேர் கண்ணாடி கூட பார்க்க மாட்டாங்க. கண்ணாடியில் எப்போ கண்ணாடி பார்த்து நல்ல நாள் ஆச்சு டாக்டர் நீங்கள் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரிலன்னுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் ரியல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கிறது. ஒன்லி ஃபியூ லேடிஸ் ரியலி இப்போ உங்களை மாதிரி ஜாப்ல இருக்கவங்க நம்ம கட்டாயமாக அந்த இதுக்குரியதோடு இருக்கும். இப்போ என் ஜாப்ல நான்லாம் பயந்துகிட்டு இருப்பேன். நான் குண்டா இருந்த பேஷண்ட் எப்படி இலைக்குன்னு சொல்கிறது என்னை திருப்பி கேட்பாங்கல்ல, நீங்களே இப்படி இருக்கீங்க என்னையே இலையன்னு சொல்கிறீங்கன்னு மனசுலேயே நினச்சிக்குவாங்களா. அதுக்கு பயந்தே நான் வந்து அட்லீஸ்ட் ஓரளவாவது நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு நீடு இருக்கிறவங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். மற்றவங்க எல்லாருமே அப்படியே அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதை வந்து பெண்கள் இது ஒரு முக்கியமாக எடுக்கணும். 1 வருஷம், அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் வெயிட் அதுக்கப்புறம் ஏறக்கூடாது. டெலிவரி ஆன வெயிட்டோட ஒரு 5-6 கிலோ குறையும் டெலிவரியில். அப்படியே மெயின்டைன் பண்ணி 1 இயர் ஆச்சா அதுக்கப்புறம் தே கேன் டூ டயட்டிங். ஏன்னா பேபி நார்மலாக எல்லா ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். மதர் ஃபீட் கொடுக்குறது கம்மியாயிடும். ஸோ அப்போ அந்த டயத்தில் ஓரளவு அட்லீஸ்ட் ரைஸை கம்மி பண்ணலாம், ஆயில் ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் கம்மி பண்ணாலே வெயிட் ஏற மாட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங், ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தை அழுதுட்டு இருக்குன்னா ஜிம்முக்கு போனால் அவ்வளோதான், எல்லாரும் இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் திட்டி தள்ளிடுவாங்க. பாப்பா விட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டான்னு அது ஒரு 2 நாள் போகிறதுக்குள்ளேயே இத்தனை திட்டு வாங்கணும். அதனால எல்லாரையுமே வீட்டிலேயே நீங்கள் வந்து இப்போ ஜூம்பால என்ன சொல்லி கொடுக்குறாங்க, டான்ஸ் தானே சொல்லி கொடுக்குறாங்க. அதையே அந்த வீடியோவை போட்டுட்டு உங்கள் ரூம்குள்ளே டான்ஸ் ஆடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் 5 மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2 to 3 சாங்ஸை நல்லா டான்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வாக்கிங், ஃபுட்டையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாலே அழகாக வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும். ஸோ அது யங் ஏஜில் ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஒரு 40ஸ்க்கு போகும்போது தான் வெயிட் ரிடக்ஷன்றது டஃப்பாக இருக்கும். பட் அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே வெயிட் ரிடக்ஷன் ஈஸி தான். மெயின் வந்து டயட்டு, அப்புறமா தான் வந்து எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்லாம் நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணால் தான் வெயிட் ரிடக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.